வணக்கம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதுவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தாரக மந்திரம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஒருமனதாக தேர்வு செய்துள்ளார். அந்த கூட்டம் சென்னையில் பனையூரில் நடந்தது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவர்ஜினா, பொறுப்பில் உள்ள நிர்மல்குமார், அருண்ராஜ், இதுபோன்ற உயர்மட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் அனைவர்களும் ஒருமனதாக முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜயை தேர்ந்தெடுத்துள்ளனர். முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பது மட்டும் முக்கியமில்லை, அதற்கான உழைப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதை உண்மை நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாம் உழைக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் அயராது பாடுபட வேண்டும். தளபதி அவர்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திரைத்துறையில் இன்னும் எத்தனையோ சாதனைகளை அவர் படைக்க வேண்டிய நிலையில் இருக்கும்போதே அதை நிறுத்தி வைத்துவிட்டு மக்களுக்கு எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்றுதான் அவர் அரசியலுக்கு வந்துள்ளார். அப்பொழுது மக்களாகிய தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அவர் பெயருக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கண்ணியத்தோடு நடக்க வேண்டும். யாரையும் பேசுவதோ யாரையும் குற்றம் சாட்டுவதோ எதுவுமே முக்கியமல்ல. அதாவது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகையாளியும் கிடையாது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு ஆட்சியை தேர்வு செய்வதும் அந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தில் அமரச் செய்வதும் சாதாரண கடைகோடி மக்களுக்குத்தான் அந்த உரிமை உள்ளது. அந்த மக்களை சந்தித்து தளபதி அவர்களை, அவர்களுடைய செயல்களை, அவருடைய சிந்தனைகளை, எண்ணங்களை அவர்களுக்குள் உட்புகுத்தி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர் இன்னும் எத்தனையோ சாதனைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை மறைத்து சில புரட்டுகள் போற்றுவார், தூற்றுவார், இப்படி எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர் மக்களுக்காக களத்துக்கே வரவில்லை என்று கூட சிலர் சொல்லிக்கொண்டு தெரிந்திருக்கின்றார்கள். அவர் அனைத்து விஷயத்து பிரச்சனைக்கும் அவர் கலந்து கொண்டுள்ளார். மீனவர் பிரச்சனைக்கு போய் குரல் கொடுத்துள்ளார். இந்த நம்முடைய சகோதரியான அனிதா மரணத்திற்கு அங்கும் வீட்டுக்கு சென்று அங்கு சென்று விட்டு வந்திருக்கின்றார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவு அங்கும் சென்றிருந்தார். திருப்புவனம் இந்த பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர் மரணத்திற்கு நேரடியாக வீட்டுக்கு சென்று வந்தார். இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்தார். நீதி வேண்டுமென்று நேரடியாக களத்துக்கே அவர் போராட்டம் செய்தார். அப்போது அவர் சென்ற பிறகுதான் அவர் களத்துக்கு வரவில்லை என்று இந்த பேசியவர்கள் எல்லாம் வாய் மூடி மௌனியாக உள்ளார்கள். அதனால் கழக தோழர்கள் யாரையும் விமர்சிக்க தேவையில்லை, யாரையும் இகழ்ந்து பேச தேவையில்லை. அதனால் செய்யக்கூடிய செயல் மட்டும் முக்கியமாக தளபதி அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும். இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இன்னும் வறுமையில் இருக்கிறார்கள், எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறார்கள், தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். இதை இப்பொழுது தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் எத்தனையோ குறைகள் இருக்கின்றது. அனைத்தையும் நாங்கள் பார்த்து விட்டோம், அனைத்தையும் முடித்து விட்டோம், வெற்றிகரமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம், இன்னும் வெற்றியை உருவாக்குவோம் என்றுலாம் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சென்று ஒவ்வொரு ரோடுகள் கிடப்பதும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதும், அந்த குடிநீர் அந்த நீர்த்தேக்க தொட்டிகள் சேதமடைந்து பழுதடைந்து ஒவ்வொரு மாநகராட்சிகளிலும் இருக்கின்றது. அதை ஒவ்வொன்றாக பார்க்கும்போது அப்போதுதான் தெரியும், அனைவரும் சாதனைகளையும் நாம் கண்டறிய முடியும். இதையெல்லாம் மனதில் கொண்டு நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அவரை கொண்டு நாம் களத்தில் நிறுத்தி அவரை முதல்வராகவே மாற்ற வேண்டும். இதுதான் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருடைய பொறுப்பு. அவர் யாரையும் நம்பி
அரசியலுக்குள் வரவில்லை. மக்களை நம்பிதான் வந்திருக்கின்றார். மக்கள் முடிவு தான் மகேசன் முடிவு. இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதே வார்த்தையை தான் அவர் சொன்னார். அவரையும் இப்படித்தான் நடிகர் அவர் இவர் என்று இகழ்ந்து தள்ளினார்கள். கடைசியில் அவர் எப்படி இருந்தார்? 13 ஆண்டு காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தார். பல சாதனைகளை படைத்தார். வள்ளலாக வாழ்ந்து மறைந்தார். அப்படிப்பட்ட அவரும் ஒரு நடிகர் தான். விஜயும் ஒரு நடிகர் தான். என் நடிகர் என்றால் என்ன அவ்வளவு இழிவா? பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். என்னென்ன அவப்பெயர்களை ஏற்படுத்தணுமோ அதை எல்லாம் செய்கிறார்கள். யாரென்றே தெரியவில்லை. நடுவில் அவரை குறை கூறுவதற்கே ஒரு குரூப்பே இதை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் காசு கிடைக்கின்றது. சரி, அவர்கள் பிழைத்தால் போதும். தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். தளபதி விஜயை முதல்வர் ஆக்க வேண்டும். இது ஒன்றே லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி உங்கள் பயணத்தை முன்னெடுத்து நடந்து செல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.